வணக்கம் கைஸ், எஸ்ஆர்எம் சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ அவர் பேசுகிற புது சேனல் வீடியோ மட்டும் பாருங்கள். எல்லோரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பா, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் என்னோடய சேனல் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா என்னால் முடியல, இதை கடந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலையும் க்ரியேட் பண்ணேன். என்னோடய புது சேனல் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சப்போர்ட்டர்ஸாக இருந்த எல்லோரும் இந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி க்ரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கு மேலே யாரோட சேனல்லையும் கமெண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சேனல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு உண்மையிலேயே இதுக்கு மேலே கமெண்ட் வேணாம் நண்பா. ஏன்னா இதை அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வேலையை குறுக்கிட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இது தப்பு என்னோட தான். அன்னோன்னு ஒரு பர்சனுக்கு ஒரு மேனேஜர் ஆக்சஸ் கூட பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்க கூடாது. அதுக்கான பரிகாரமாக என் சேனல் இழந்துட்டு நான் தவிக்கிறேன். இது என்னோடய போட்டும் என்னோடய லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய லெசனாக இருக்கட்டும். இதுக்கு மேலே இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் அனுபவப்பட்டுறாதீங்க நண்பா. என்னை வச்சு இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம் அது. அந்த இடத்துல இருந்தால் அந்த வழி புரியும். முதல்லேருந்து மறுபடி போகிறது அது ஒரு சங்கடமான விஷயந்தான். ஸோ நான் இதுலேயே இருந்தேன்னா நண்பா, ஒரு மாதிரி என்னை நானே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு 6-7 நாள் ஆகுது நண்பா. ஒரு மாதிரி ஒழுங்காக எந்த வேலையும் செய்யலை, ஒழுங்காக பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியே இல்லை நண்பா. அதை நினச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த மாதிரி ஒரு ஃபீல். அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடந்து போயிடுவேன். அதாவது என் சேனல் வெறும் நான் ஒருத்தனுக்கு மேனேஜர் ஆக்சஸ் கொடுத்து எப்படி பிரைமரி ஓனராக ஆனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் ஒரு புரியாத புதியரில் நான் இழந்துட்டேன். அதை கொண்டு போயிட்டு அவன் வேற ஒரு இடத்த சேனல் சேலுன்னு போட்டு அது எஸ்க்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக சேலே பண்ணிட்டான். சேல் பண்ணதும் பார்த்திங்கன்னா அவன் ஒரு செல்லராக ஃபேக் டீட்டெயிலை கொடுத்து என்னமோ நானே அவங்ககிட்டயும் சேல் பண்ணுற மாதிரி என்னோடய சேனலை சேல் பண்ணிட்டான். அது இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு. இது வரைக்கும் கூட யூடியூப் டீம் பார்த்திங்கன்னா இது தேர்ட் பார்ட்டி விவகாரம் தகராறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய மெயில் மாறிடுச்சு, நிறைய ஓனர் மாறிடுச்சு. இப்போ யார் ஓனராக இருக்காங்களோ அவங்க தான் கரண்ட் ஓனர். அதேமாரி நீங்கள் தான் ஒரிஜினல் ஓனர் அப்படின்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசி வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஃபைனலாக ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்விட்டரில் நான் வந்து என்னோடய பிரச்சனையை சொல்லி யூடியூப் டீமை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். முடிஞ்சால் பார்த்திங்கன்னா கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், ஒரு ட்வீட் மட்டும் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.